நிஜமாவே நீங்க அண்ணனை பார்த்து திட்டதா வந்தீங்க? வேற என்ன? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க அப்படியே அம்மா மாதிரி. எங்க அம்மாவும் இப்படிதான். எதாந்தாலும் மனசுல வச்சுக்காது, உடனே கொட்டிடும். இல்லைன்னா அதுக்கு மண்டே வச்சிடும். அதுவும் அவங்க ஒன்னா போன்ல சண்டை போடும்போது அவன் கட் பண்ணிட்டான், பினிஷ். அவங்க வீட்டுக்கு போய் கதம் கதம் பண்ணிட்டு வந்துடும். வாமது தோ வந்துட்டாரு நம்ம இதே முள்ளி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? புரியலையே. உன்னை திட்டினவாப்பா. என்னையா? எதுக்கு? ஏண்டா அறிவில்ல உனக்கு? பாக்குறான் பார், அறிவு கட்ட முண்டம். என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அண்ணன் கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருவியா? ஒருத்தர் வீட்டை கூப்பிடுறாங்கன்னா ஏன் கூப்பிடுறாங்க, எது கூப்பிடுறாங்க இது கூட தெரியாதா? பண்ணி, நாய், எருமை, குரங்கு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கழுதை. என்ன மது என்ன திட்டன்னு சொல்லிட்டு என் கதையில ஒரு அனிமல்ஸ் பேரா சொல்லுகிற? உன்ன ஏதாச்சும் பேசுன வாய் உடைச்சிருவேன். தொடப்ப கட்ட பறந்து வரும். தொடப்ப கட்ட பறந்து வருமா? லைக் ஹாரி பாட்டர்? ஏய் இங்க பாரு, அவ இருக்காளேன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டுபிடி திட்டிடுவான். போ போ. முஸ்டியா இல்ல ஒண்ணு இருக்குதா திட்டுறதுக்கு? சோடா ஏதாவது வேணுமா? தண்ணி வேணுமா? வாமா குடி, முதல்ல குடி. சூப்பர் கொடி மது. பரவாயில்ல, வாய் வச்சு குடி மது. சும்மா முறை என்ன மச்சான்? ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஃபோன் சைலண்ட்ல போட்டுருந்தேன்டா. யாரு உங்க? சுடரொலி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா. நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க. விடுவோமா? அதான் தொக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் நைட்டில இருக்காடா. டேய் அதனால என்ன? நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டில் நைட்டில் பார்த்தா சம்மாளுக்கு வேறா. அதெல்லாம் ஒன்றாவது. நீ போய் ரெடி பண்ணு போ. சரி சரி வா சொல்லு. வாண்ணா வாங்க தம்பி. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அண்ணனா? வணக்கம். என் பேரு ஆறுமுகம். நான் மார்க்கெட்டில் சின்னதாக சொந்தமாக ஒரு பழக்கடை வச்சிருக்கிறேன். இவன் என் பையன். இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ணுற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்குறேன். மாதம் ஒரு 20-30 வரும். என்னடா வரும்? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்தானா? அப்போ உங்கள் தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி தானடா? இன்னொரு நாள் ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிற்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடாக பாலை வாங்கி கொடுத்துருக்குறா. அதுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தப்பா, ஆனால் பேசலைங்கிறான். பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பசங்க. இது என்னங்க பிஸ்கோத்து? 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ் சொல்லாம சுத்தின லூசு பசங்க எல்லாம் இன்னமும் இருக்கானுங்க. என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு. இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிக்கிறானுங்க. என்னமோ சொல்றீங்க தம்பி. சரி எப்படி பண்ணலாம்? தம்பி பேர் என்ன? சொல்லுங்க. கலையரசன். சின்ன வயசுல வச்சிட்டாங்களா? வெளியே நில்லு. சும்மா பேசி கடையில் வேலை செய்யற பையனா? அது தங்கச்சிக்கு மேல படிக்கணும்னு ஆசை. பைத்தியமா மச்சா உனக்கு? சுடர் படிக்கலாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்துலயும் பெயிலு. இல்லைங்க, அது கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை. அவளுக்கு இந்த மதர் தெரேசா மாதிரி சமூக சேவை செய்யறதுலாம் இன்ட்ரெஸ்ட். சமூக சேவையா? நானா நீ தோபார் நான் தான் ஆர்டிகல் அன்னை தெரசா பத்தி எழுதினாலும் அட்டப்படத்துல கேத்ரின் தெரசா தான் தேவைப்படுது. ஃபேக்ட். ஐயோ அவன் சொல்றது சரிதானே தம்பி? நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. காலம் முழுக்க கூடயே வச்சுப்பியா? யோசிச்சு பாரு. நல்லா கேளுண்ணா. அது காலம் முழுக்க கூட வச்சுப்பேனா? ஏய், நான் ஏன் கூட வச்சுக்க போறேன்? என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். கிளம்பியா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ வாய் மூடுடா. வைக்க மாட்டா உனக்கு? நீ எந்திரி. இது ஆகிற கதை இல்ல. நான் தான் வேணான்னு சொன்னல. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? ஒரே நிமிஷம். கல்யாணம் பேசுவாங்க, என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. கலை சொல்றதுக்கு போட்டோன்னு வச்சுக்கோ. கலை நான் சொல்றது கேளு. டேய் கலை ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஸ் உனக்கு கொல்ல போறேன். டேய் முரளி, அறிவு இருக்கா உனக்கு? ஏய் பின்ன என்ன? ரோட்ல தங்கச்சி நாய்க்கு பால் ஊத்திச்சா, அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான். நிறைய டப்பிங் படம் பாப்பா பழகுது காட்டுப்பாய். அதுக்கு பிடிக்கலாம் சொல்ல வேண்டியதாண்டா.
என்ன இது கோத்து விட்ட? சுடர் என்ன பண்ண கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா. என் தங்கச்சி இவளை லவ் பண்ணடா. போதுமா? உன்னதான் பிடிச்சிருக்கான். விளையாடாத மச்சான். ஏய் நிஜமா தான்டா சொல்றேன். நான் சாவு கூடாது மது வெட்டி போய் கெஞ்சினல்ல, அதெல்லாம் கேட்டு உன்னை பிடிச்சி போச்சான். கவுந்துருச்சு. நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு உழுது. அது தெரியாம உன்னை லவ் பண்றா மச்சான். மது டேய் வினோதே வினோத் கிட்ட நீ தான் சுடர் பத்தி பேசணும். நான் ஏன் போய் பேசணும்? கோச்சிட்டு போனா போறான். என் தங்கச்சி விட நல்ல பொண்ணு கிடைக்குமா அவனுக்கு? நான்லாம் போய் அவன்கிட்ட எல்லாம் கெஞ்ச மாட்டேன். வினோத் உன் லவ்க்காக என்கிட்ட கெஞ்சல, கஷ்டப்படல. உன் தங்கச்சிக்காக நீ கொஞ்சம் இறங்கி போனா ஒன்றும் தப்பு இல்லை. என் லவ்க்காகலாம் உங்ககிட்ட எல்லாம் வந்து கெஞ்சல. எங்க நான் செத்துருவோன்னு பயந்து வந்திருக்கானுங்க. வினோத் உன்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா சொன்னானா? அதான் ஃபுல்லா எழுதி குத்து உன்னை பேச வச்சானுங்களா? அதானே. அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணி கவிதைலாம் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நான் வைக்கிற பொட்டுல இருந்து நான் போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்த பத்தியும் பேசினேன். என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். அவன் ஃப்ரெண்டோட லவ்வை காப்பாத்துறதுக்கு அவனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் எல்லாத்தையும் பண்ணான். காதலுக்கு கண்ணு மட்டும் இல்ல, கருணையும் கிடையாது. 15 வருஷம் காதலிச்சவங்க சேர முடியாமலும் போயிருக்காங்க. நேத்து காதலிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஏ வினோத், போதுண்டா. இது மேல எனக்கு கெஞ்ச வைக்காத. டேய் பதில் சொல்றா. இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் தங்கச்சியை தப்பா நினைக்கிறேன் நீ? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் உன்னை லவ் பண்றாடா. டேய் லவ்னா என்னடா? எனக்கு தெரியல. எனக்குள்ள அப்படி எதுவும் இல்லை மச்சான். நீ தான் நல்லா முகம் தெரியும்னு சொல்ற. ஒரு பொண்ணோட மூஞ்ச பார்த்தா கண்ணு தனியா, காது தனியா, மூக்கு தனியா, வாய் தனியான்னு பாட்டா பேசுற. எனக்கு புரியலடா. இந்த பைக்கை பத்தி கேளு. என்னால சுடுற அப்படி பார்க்க முடியல மச்சான். சரி உன் முடிவு போய் நீ அவகிட்ட சொல்லு. என்னது? ஏய் நீதான்டா அண்ணன், போய் பேசு போ. என்னால் முடியாதுடா. லவ் சொல்ல தைரியம் இல்லாம ஒன் சைடா லவ் பண்ணிக்கின்னு கிடைக்காத காதலுக்கு பக்கத்துல இருந்துக்கின்னு தினம் நான் சாவற மாதிரி என் தங்கச்சியை சாவணுமா? அது எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு இருந்து பார்த்தா தான்டா தெரியும். அவ கண்ணு பார்த்து கூட என்னால பேச முடியலடா. டேய் போடா. சரிடா அழாத. இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன நீ ஒன்றும் பண்ண வேணாம். என்னால முடியல மச்சி. இப்ப எதுக்கு ஆட்டோ சேர மாதிரி முதுகால அழுவுற? டேய் இப்ப என்னடா பண்ணுங்கற? நாளைக்கு ஏதோ எக்ஸாம் எழுத போகணுமா? என்ன கூட்டு போக சொன்னா நீயே கூட்டுன்னு போ. என்ன சொல்லணும்னு நினைக்கிறே நீ அவகிட்ட சொல்லு. மேடம் நான் சுடர்விழி. வாங்க. இவங்க தான் கவிப்ரியா. இவங்க சுடர்விழி. உனக்காக எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் வேணாம், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சு காட்டுவா? நீங்க क्वेश्चन சொல்லுங்கக்கா, நான் ஆன்சர் சொல்றேன். திரும்பவும் பாத்ரூம் போணுமா? போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்துல பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமா. இது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை 20 தடவை போட்டிருப்பேன். அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ என்ன புதுசா? அப்பெல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியாக அவன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்போதான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியாக பார்க்குறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அதான்
எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே அது இல்ல, லவ் யூ. போதும், சும்மா இந்த கண்ணை பார்த்த காதை பார்த்த காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போகலாம். ஏய் சுடர, நான் நிஜமா தாண்டி சொல்றேன். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு. ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வார்த்தை பொண்டாட்டி. சொல்ற சொல்லு மது. என்னாச்சு? வந்துட்டாங்களா? 2 பேரும் போன் எடுக்கலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏச்சி அப்படிலாம் எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. மது, வினோத் தான் கூப்பிடுறேன், ஆயிரம் நான் திருப்பி பண்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னே தெரியணும். நான் மியூட் போட்டு சைலண்டா இருக்கேன். கான்ஃபரன்ஸ் போடுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி லைன்ல இரு. அறிவு கட்ட முண்டோம், போன் பண்ணணும் தெரியாதா? சாரி மச்சான், பேசிட்டு இருந்தம்மா, நேரம் போனதே தெரியல. அதான் மச்சான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி எங்க இருக்கீங்க? சுடர் என்ன சொன்னா? பேசிட்டேன். சுடரு அவ லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தாலாம். சரி அதான் மச்சான் இப்போ நாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்குறோம். டே வினோத்தே. ஆமா மச்சான், நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர் ராமச்சி. கேட்டுச்சா? என்ன மச்சான் கேட்டுச்சா? ஒண்ணு இல்ல சொல்லு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சா மச்சான். பைக் ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதான், லேடிஸ் பைக் வந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதான், வெள்ளரிக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்கராம்ல அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். அட்ரா அட்ரா. என் பேர் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கா. டேய் மச்சான், உன் பேரே இத்துணுண்டு தான்டா, வினோத்னு. கேட்டா கொக்கோகோலா அப்படிங்கிற பேரை சுருக்கி கோக் அப்படின்னு கூப்பிடல, அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற பேரை சுருக்கி வினோ குட்டி அப்படின்னு வச்சிருக்கா மச்சான். ஐயோ சிரிக்காத மச்சான், இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன், இப்ப நிஜமாலேயே மச்சான் ஆயிட்ட. சரி சுடர் கூட. அவ எங்க? அவ கோயில 48 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு கோயிலே சுத்திட்டு இருக்கா. சரி மச்சான் பார்த்து வாங்க. சரி மச்சான். ஹலோ மது, வினோத் வச்சுட்டா, நம்ம பேசலாம். ஆனா வினோத் சுடுறதுக்கு ஓகே சொல்லுவான், நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஓய் என்ன யோசிக்கிற? இல்ல நாள் சுடரு வினோத்னு ஒரு நாள் போயிடுச்சா? ஒன்று வினோதோட பீச்சு மேட்ச்சு சினிமான்னு போயிடுவேன், இல்லைன்னா வீட்டில் சுடரோட சமைக்கிறது சண்டை போகிறதுல போயிடும். சுடரு எப்போ லேட் ஆனாலும் எனக்கு ஃபோன் பண்ணும் தெரியுமா? ஏன் வினோதும் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு 2 பேருக்குமே எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணல பத்தியா? என்னால் தங்கச்சியும் பிரிய முடியல, ஃப்ரெண்டையும் பிரிய முடியல. இது மாதிரி தனியான மாதிரி இருக்கு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அப்புறம் அம்மா போயிடுச்சு, இப்போ இதுங்க 2 கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். முதல்ல அப்பா அம்மா, இப்போ இதுங்க 2 யாருமே இல்ல மது. நான் சொல்றது இல்ல மது, உனக்கு புரியாது. டேய் என்னடா யாரும் இல்லன்னு புலம்பிட்டே இருக்க? ஏன்னா என்ன சொன்ன? ஏ மது, நீ ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்ல மது, பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. இதே முரளே டேய் பேசுறா. டேய் விளக்கண்ண, உனக்கு புரியலையாடா தொடப்ப கட்ட? மச்சான் நீயும் லைன்ல இருக்கறியா? எல்லாத்தையும் கேட்னடா. ஏய் முரளே, இதே முரளே. அது அடி அடி கலப்பே, தூள் கலப்பே. அண்ணா உனக்கு ஒண்ணே தெரியாது, நீ ஓத்து பொம்பளைங்க செல்ல உள்ள வந்து உண்டாங்க. பின்னாடி உள்ள வாங்கடா. ஏன்டி அடிச்சிக்கிறீங்க? ஏன்டி அடிச்சிரமா? லவ் லெட்டர் கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க? லவ் லெட்டர் குட்டாங்க யார் தங்கச்சியா? குத்தா லவ் லெட்டர். என்னடி அடிக்கிறீங்க? அந்த மாதிரி பதில் அடிக்கிறீங்க. குத்ததே உன் தங்கச்சி தான். ஏன் தங்கச்சியா? என்ன பாக்குற? எந்தெல்லாம் ஒண்ணு இவ தான் கொடுத்தா, நான் ஒன்லி பாசிங் தான். போட்டல. என்னடி பாத்தீங்க? பொண்ணாடி நீச்சி. ஆமா நீ நான் பொண்ணு இல்லடி. தும்மு துண்டு லெட்டர் கொடுத்ததுக்கு அம்மா கொடுத்தா. பாரு.
என் தங்கச்சி சுடுவேலு அது பொண்ணு. டெடி பேரா நான் இருந்திருந்தேனா உன்னை கட்டி பூச்சி நேத்து இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து. டெடி பேரா நான் இருந்தா உன்னை கட்டி பூச்சி நீ தூங்கி இருப்பேன். டெடி பேரா நான் இருந்தா உன்னை கட்டி பூச்சி நீ தூங்கி இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து. எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து. நீ கிடைச்ச என் வாழ்க்கை கெத்து. அப்புறம் இதுனா பேக் ஸ்கூல் பசங்க மாதிரி. ஏய் மச்சான் வினோத்ரா. ஏய் ஓடாதே வினோதே மச்சான். ஏய் குத்து கீழ உண்டா மச்சான். மச்சான் கீழ உண்டா. டேய் மச்சான் காத்து விடுடா. ஐயோ ஏய் தண்ணி தள்ளுடா மச்சான் வண்டிடா. ஏய் போடு ஏறா உட்காரு. போ போடா ஓடு போயிட்டு ஃபோன் பண்றா. இருடா ஒழுங்கா நீ வீட்லயே விட்டுருக்கலாம். ஏய் இந்த காலை வச்சு நான் 6 மாடி எப்படி ஆயிருவேன்? ஏறு அடிபட்டது நடுவுல காலில் இருக்கிற கட்டு போட்டுக்கிறானுங்க. அது மச்சான் ஒளிவா அவன. சொச்சல்ல சொப்புல்ல உட்ரா பாயாசம். அட பாவீங்களா டேய் விரல் இருக்கிற மாதிரி தெரியலடா. அதெல்லாம் இருக்குது. அங்கங்க சாகும்போது கால் இருந்துச்சா இல்லையானே தெரியல. அதுக்குள்ள ஒரு விரலுக்கு வந்துட்டாரு. படுறா டேய் உன் தங்கச்சி எங்க? அவ காலேஜ் போய்க்கிறா. ஆமா எப்ப கல்யாணம்? டேய் 5th மறந்துடாத. அட பாவி ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு கடைசியில மிச்சம் மீதி இருக்கிறது எங்களுக்கு எடுத்தாந்தியா? இங்க கூட என்னடா என்னது டின்னர் வித் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் புல்லாங்குழல் புகழ் அனந்த நாராயணன். ஆமா மச்சான். ஏன் மச்சான் சிரிக்கிற? ஏண்டா எப்படி என்னடா என்ன பாக்குறதுக்குன்னு வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? ஒழுங்கா தங்கிட்டு போ, காலையில போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. எப்படியும் நீ ஆஸ்திரேலியா போனா என்னெல்லாம் மறந்துடுவ. அப்படிலாம் இல்லடி, தினமும் ஸ்கைப் பண்ணலாம். பெங்களூர்ல இருக்கும்போதே பண்ணிட்டேன். இதுல ஆஸ்திரேலியா போனா சுத்தம். உங்களை சித்தி கூப்பிடுறாங்க. வந்துடுறேன். நீ ரெஃப்ரெஷ் ஆயிடு. அவர் இன்னைக்கு யூஎஸ் போறாரு. நான் போய் அனுப்பிட்டு வந்துடுறேன். இல்லம்மா யார் பாத்ரூம்ல? ஏய் நீ யாரு? என்னது டியா? நீ யாரடா பொறுக்கி? இந்த பாத்ரூம்ல உனக்கு என்னடா வேலை? பொறுக்கியா? வெளில வந்தேன்னு வச்சுக்க. இரு வர. ஐயோ ஏப்பா உள்ள யாரு? இந்த பாத்ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் ஒளிஞ்சிருக்கிறேனா? ஏங்க எதுவா இருந்தாலும் கதவு திறந்து விட்டு பேசுங்க. அத்தை யாரோ தெரிஞ்சவங்களா இருக்க போகுது, கதவு திறந்து பாருங்க. ஐயோ ஆண்டி அவசரப்படாதீங்க. அவன் மூஞ்சி பத்தல ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே இருந்துச்சு. ஆண்டி ஜென்சி யாருனாச்சும் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம கதை திறந்து விட்டா அவன் தப்பிச்சு ஓடி போனாலும் போயிடுவான். ஏய் மைதாமாவே வெளில வந்த கதை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன் நானு. மரியாதையா கதை சரிடா மச்சான். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. காலைல சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துரு. ஓகே சரிடா. அம்மா என்னம்மா பண்றீங்க? வாப்பா கிஷோர். டேய் கிஷோரே என்னடா நடக்குதுங்க? ஐயோ அம்மா
நான் வச்சுட்டு நான் ஐயோ அவசரப்படாதீங்க. ஜென்ஸ் யாருன்னா வரட்டும் ப்ளீஸ். கொள்ள போறோம். சாரி நான் பயத்துல உளறிட்டேன். நீங்க தொடங்க. டேய் மச்சான். என்ன கிஷோர், இந்த பையன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்னம்மா இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா முரளி. வெளில நேரம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தான்ல. அவங்கெல்லாம் ஒருத்தன் டேய் மச்சான் சாரிடா. பாத்ரூம் கதவு மூடினது யாரு? ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சுடா. விர்ரா. பாத்ரூம் கதவு மூடினது யாரு? இவதான். என்ன போ? ஹாய். ஏய் டேய் அவளை சொல்லுங்கிற ஆனாடா. திறக்க மாட்டியா நீ? என்ன பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கா? ஏய் என்ன பார்த்தா பொறிக்க மாதிரியா இருக்கு? டேய் மச்சான் ப்ளீஸ்டா. எனக்கு தான் உன்னை பார்த்தா அப்படிங்குது. நான் சொன்னனா? கிஷோர், உன் ஃப்ரெண்டு பேசுறது சரியில்லை. அவனை வெளியில அழைச்சிட்டு போ. இல்லைன்னா I will call your uncle. He is in the police department. மா என்னம்மா பேசுற நீ? இத பாருடா, போலீஸை கூப்பிடுறாங்களாம். மச்சான் டேய் எங்க தாத்தா ஆப் ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து ஈஸ் ஆல்சோ போலீஸ். நான் பிகிலி காட்டுறீங்களா? என்ன மச்சான் நீயுமாடா? நான் சொன்னா கேட்பே மாட்டியா? வா போலாம். கிஷோர் வாடா. எங்க கூட்டிட்டு போற? உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேட்க சொல்லு. மது நீயுமா? ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள முறைச்சிட்டு இருக்கீங்க? பாருடா, சாரி சொல்லணுமாமே. இவங்களே பாத்ரூம் வச்சு பூட்டுவாங்களாம், இவங்களே பொறுக்கின்னு வாங்கலாம், இவங்களே திருடன் வாங்கலாம், யாங்கன்னு கேட்டா போலீஸை கூப்பிடுவாங்களாம். நாங்க பதிலுக்கு சாரி சொல்லணுமா? நீ செஞ்ச தப்புக்கும் சாரி சொல்ல நான் ஒன்றும் லவர் கிடையாது. படி. கிஷோர், அவ என்னோட ஃப்ரெண்ட். உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ என்ன பார்க்க வந்திருக்கான். என்னோட கெஸ்ட் அவன் இன்சல்ட் பண்ணிருக்கான், தப்பு தப்பா பேசியிருக்கான். அவன் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு கிளம்பி போ சொல்லு. ஓ அலையா விருந்தாளியா இது? சரி 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 சரி. நீ கல்யாணத்துக்கு வந்ததே தப்பு. இதுல வாயப்பாரு. சோறு தினியா? ரசகுல்லா சாப்பிட்டியா? ஜீரா நல்லா இருந்துச்சுல? அவனை சாரி கேட்க சொல்லு. அம்மா நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போமா. என்னது போறதா? அதெல்லாம் முடியாது. சும்மா சாவி எடுத்து கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். முதல்ல போமா. என்னமோ பண்ணி தொலைங்க. வாங்க போலாம். நீயும் உடனே வா. காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும். மது அவளை கூட்டு போ மது. டேய் வாடா போலாம். உங்களே இருந்துட்டோம். முடியாது கிஷோர். எங்க கூட்டிட்டு போற? அவன் மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து போக முடியாது. டேய் சாரி தானே கேட்டுரு. ஏய் நான் மானாகடா நான் சாரி கேட்கணும். அப்படி என்னடி திட்டிட்டேன்? அன்னைக்கு ஊடி தேடி வந்த என் ஃப்ரெண்ட்ஸை திட்டி அமிச்சிட்டல, அதுக்கு சரியா போச்சு. படி. சாரி சொல்லுமா. இவன் தான் உன்னை லவ் பண்ண முரளியா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. ஹலோ, ஒரு ரூம்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி கதவு தட்டு ஒன்று அடிப்படை அறிவு கூட கிடையாது. நான் சாரி கேட்கணுமா? ஹலோ ஹலோ, பூட்டி இருக்கிற கதவெல்லாம் யாரும் தட்ட மாட்டாங்க சரியா? பூட்டி இருக்கிற கதவா? ஏய் என்னடா சொல்றாவ? என்ன சொல்லணும்? கிஷோர் அம்மா என்கிட்ட சாவி கொடுத்து ரூம் ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. போதுமா? சாரிடா மச்சான். நீயும் அதுவும் மீட் பண்ணிக்கிறது நல்லதுக்கு இல்லை. கல்யாண வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு தான் உன்னை உள்ள இருக்க சொல்லிட்டு வெளில நான் கூப்பிட்டு போயிட்டேன்டா. நான் உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேனாடா? டேய் ரூமில் வச்சு பூட்டுன்னு போயிட்டேன். சாரிடா முரளி. அவன் என்னடா அண்ணா நிமிஷத்துக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி என்ன நல்லா விசாரிக்கிறான். நீ எங்க உன் கல்யாணம் நின்று போயிடுமோ என்ன ரூமில் வச்சு பூட்டுன்னு போற? கல்யாணத்துக்கு வரலாமான்னு தான் யோசிச்சுருந்தேன். வந்ததுக்கு நல்லா செஞ்சடா. ரொம்ப சந்தோஷம். ஏய் தப்பு பண்ணது இவன். சாரி சொல்லணும்னா இவனை கேளு. என் உயிரை போனாலும் உனக்கு நான் சாரி சொல்ல மாட்டேன். வினோத் சொன்னப்பே கேட்டுக்கணும். சாரி மச்சான். டேய் டேய் முரளி, கெட்ட பொன்றி நீ. ஐயோ முரளி முரளி எங்கடா போற? டேய் 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 மச்சான் 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 ப்ளீஸ் டா. டேய் 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 பாதியில போதடா. டேய் டேய் மச்சான் உனக்கே தெரியும் நான் சரியான பயந்தா கோலி மச்சான். டேய் மச்சான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சேன். மச்சான் அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? மச்சான் ரூம்ல வச்சு பூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி டேய் சாரி சார் சாரி 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 சார் சாரி. வேகுடோ நீ தானே அந்த லைட் மியூசிக் பார்ட்டி? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். இந்தா குடி. சார் குடிக்கிறது விட்டேன். என்னடா பண்ணா பாப்பா? நீ வா. வை ஏன் குடிக்கிறது விட்ட? சார் போய் ஏன்னா மது பழக்கம் உயிர் எடுக்கும். அதான். இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே. டேய் டேய் மச்சான் டேய். சாரி மது. கிஷோர், நீங்க சொல்லிதான் நான் அன்னைக்கு அவன்கிட்ட அப்படி பேசினேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இல்லை மது, அவனை பொறுத்தவரையும் நீ கெட்ட பொண்ணு தான்.
ஃப்ரீயாக விடு. நான் கிளம்பிட்டான்ல, நான் கல்யாணம் வைப்பாரு. நாங்கள் வந்தால் நான் என்னென்னு பேசிக்கிறேன் அவன்கிட்ட. இல்லைடா அது என்ன பண்றீங்க? என்ன சொல்ற? நான் எல்லாம் கவனிச்சுதான் இருக்கேன். நீங்க மாத்தி மாத்தி அண்ணா எப்படி இருக்கான்னு கிஷோர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? என்ன சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் நிஜமாலே அந்த கல்யாணத்தை போயிருக்கானா? சொல்லுங்க. உன் அண்ணனை எல்லாரும் ஏன் இதே முறையிலும் கூப்பிடுறாங்க தெரியுமா? பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா. இது என் பேரு முரளி. நான் 3 வருஷமா ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணையே நான் லவ் பண்ணேன். எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஒன் சைடு லவ். என்ன குடிக்கூடாதா? சரி. இதே படத்தில் வர அதிர்வு அப்பா மாதிரி கடைசி வரலையும் எல்லாவும் நான் சொல்லவே இல்லை. அதனால தான் எல்லாரும் என்ன இதே முரளின்னு கூப்பிடுவாங்க. இதான் நடந்துச்சு. முரளி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின பொண்ணு மது. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட கெத்தெல்லாம் விட்டு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. ஏன் தெரியல, எனக்கு அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். பார்த்தா அவர் சாரி சொல்லணும். ஆனால் பார்த்துக்காம இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்குமே நல்லது. சரி, நீ போய் படு. வேற அது இல்லை, போ. சரி, நீங்க படுங்க. சொல்ற இதே முரளிக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்னது சொல்லிடாத. அவ்வளவுதான், என்ன கொன்றுவான். சரி, குட் நைட். குட் நைட். பார், ஒரே மூச்சில் தூக்கின்னு போய் அங்கே வச்சிடணும். சும்மா 2 அடி வைக்கத்துல கை கைன்னா மண்டையிலே போட்டுருவேன். தூக்கு. புடி. வா. வேட கைடா. வா. தோபார்னா. ஏய்ரா, ஃபோன் வருது. வா, தப்பிச்சேன். வினோத், சொல்லு முரளி. சுடருக்கு உடம்பு சரியில்லையாண்டா. காலேஜ் வரையும் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னன்னு தெரியலடா. போன்லயே ஓன் அழுதுன்னு இருக்கா. நான் கச்சேரி வேலையை கொஞ்சம் வெளில வந்துக்கிறேன். நீ போய் என்னன்னு கொஞ்சம் பாருடா. சொல்ற என்னாச்சு உடம்புக்கு? காய்ச்சல் தானே? என்னன்னு தெரியல. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்க விழுந்துட்டா. ஏண்டி சரியா தூங்கலாம் கூட அப்படி ஆகும். மதியம் சாப்பிட்டியா நீ? சரி விடு, ஒன்று இருக்காது, டாக்டர் போகலாம். சரி மேடம், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? ஃப்ரெண்டோட தங்கச்சி மேடம். உன் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி, உனக்கு யாரு? என்ன மேடம் பேசுறீங்க? ஃப்ரெண்டோட தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி தான். எல்லாரும் தப்பா பார்க்காதீங்க. என்ன சந்தேகம் வந்து அவங்க நிறைய பேசுங்க. சொல்கிறேன், முரளிக்கு ஃபோன் போட. இதெல்லாம் பச்சா விளங்கணும் மாதிரி தான். கூட்டு போ. ஏய், என்னடி முக்காட் போட்டுங்கிற? என்னாச்சு? என்னடா சொன்னா டாக்டரு? ராவது கிளினிக் தான் கூட்டின்னு போனேன். குழு ஜுரமா. எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரம். கிளைமேட்டே சரியில்லை. ஏய், என்னாச்சு? பாத்துரு, தண்ணி சூடாச்சு. என்ன பார்த்து குடிக்க வேண்டியதானே? மாத்திரை குடிக்கிட்டியா? சரி விடு, ஒன்றும் இல்லை.
பயம் வேறடா அவளுக்கு. பயம் இல்லாம பாதினே வராது. முதல்ல தங்கச்சி சுத்தி போன மச்சான். ஆமா ஆமா. சும்மா என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு தொட வேலை வச்சுக்காத. ஏய் என்னடி சொன்ன? இப்போ என்னாச்சு? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டேன்ல. உட்றா. அவளே உடம்பு முடியாம இருக்கா அவளை போய். உனக்கு உடம்பு முடியல எரிஞ்சு விட மாட்டேன். அவ பாக்குறது பாரு. டேய் உடுன்னு சொல்றல்ல. மூஞ்சியம். இந்த அது காலில் கொடுக்கணும். டேய் இங்கே பாடுறா. இந்த மஞ்சள் மாத்திரையும் காலில் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை நைட்டு. அப்புறம் அவ்வளோதான். நைட்டே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் தான் கொடுக்கணும். நீ இவ்வளோ திட்டாம இரு. புரியுதா? பார்த்துக்க. நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்கேன் நீ. ஆமா, உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தப்பா தெரியும். ஆச்சு பல்லெல்லாம் கைட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவனை தொட்டு பேசுனது இல்லையா? இல்ல நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசுல கபடி விளையாடும் போது அவன் மேல எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவியா? அப்போ அருவருப்பா இல்ல? அதெல்லாம் அப்போ. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்னும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறான். அதான் பிரச்சனையே. என்னால அவரை பார்க்க முடியலன்னா. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு ஒரு புடிச்சுக்குது. புடிச்சுக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய் மரியாதை என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய் இங்க பாருண்ணா, பாரு இங்க. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர்விழி தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிருக்கானுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு நானே சொல்கிறேன்னா, எந்த ஒரு பொண்ணும் அவள் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க பசங்க தான். இப்போ கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினைச்சுல அவரை சத்தம் போடலனா, அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமா தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. தச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. இப்ப என்ன உனக்கு அவனை பிடிச்சிக்குது அவள் தானே? நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஹே லூசு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள சூப்பர். நீ சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ வண்டிங்களா? நான் வந்துடுறேன் சார். தம்பி என்ன மச்சே, இந்த மாதிரி வீட்டு பக்கம் ஆளே பார்க்க முடியல. கிரிக்கெட்டுக்கும் வரதில்ல, வந்தாலும் போன் எடுத்தும் போயிடுற. மச்சான் ஒன்று மாற்றி ஒன்று வந்துனே இருக்குது. நவரமுலடா இங்கேயும். அன்னைக்கு சுடர் இப்படி பேசுனதுல இருந்த நீ என் கூட சரியா பேசுறது இல்ல மச்சே. ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி, இந்த லவ் பத்தி என்ன நினைக்கிற? ஏய் முரளி, நீ அந்த கேள்வி கேட்குற? அதுவும் என்ன பார்த்து? நீ தான் பெரிய காதல் மன்னனாச்சே. எங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்ப. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? ஏய் சரிப்பா மன்னிச்சுக்காப்பா. போய் போய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வராம பாரு, இவன்ட்ட கேட்டான்னு சொல்லுவான். ஏய் காதல் பத்தி என்னன்னு கேட்கறான், சொல்ற. என்னையா கேக்குறீங்க? ஒன்னதான்டா சொல்ற.
என்ன பொறுத்த வரைக்கும் காதல் நம்ம மண்டையில இருக்க ஹேர் மாதிரி நல்லா வளரும், சிலிப்புன்னு தெரியலாம். ஆனா புடிங்கிட்டு போனோம்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்னதான் செஞ்சாலும் கொட்டி ஏத்திரும். என்னதான் நீங்க அமேசான் கார்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை வச்சு தேய்ச்சாலும் புடிங்கிட்டு போயினே இருக்கும். ஏண்டா காதலை பத்தி சொல்றானா கூந்தலை பத்தி சொல்லுங்கற? அட ரெண்டும் ஒண்ணுதானே. அச்சி வயசுதான் மாதிரி பேசு. உட்காரு உட்காரு, லைட் புடி. அப்புறம் ஏன் என்ன கேட்ட? புறா மச்சி, நீ சுடர் பத்தி என்ன நினைக்கிற? என்னடா திடீர்னு இந்த கேள்வி கேக்குற? இல்ல இரா போன் வந்துச்சா சுத்தம். ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? சரி நான் வரேன். உடனே வரேன். அவனும் கடையை விட்டு கிளம்பிடுறாரு. மச்சான் நான் அவசரமா வெளியே போறேன். எங்கடா போற? என்ன மச்சான் அப்படி கேக்குற? எப்படி கேக்குறாங்க? மச்சான் பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிக்கிறான். நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வரதுக்கு லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. வர மச்சான். டேய் கடை பாத்துக்கடா. டேய் தூங்க முடியா? பிச்சை கீழே போட்டியா? தூசி தட்டாதடா, தும்புறான் பேர். முதல்ல அந்த தாடி பாதுல நவர சொல்ல. வாத்தே கல்யாணமா காது குத்தா? அட நீ வேற சாமி ஊரலம்பா. ஏன் அந்த வேகாத வயல போய் நிக்கிற? ஒரு வண்டி ஒன்று எடுத்துன்னு போலாம்ல? அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி எதுப்பா? மூச்சை கொடுத்து வாசிக்கிறோம். எங்களுக்கு 1000 2000 கொடுக்க யோசிக்கிறாங்க. நீங்க ரெக்கார்டு போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கை காலை வச்சு காசை பார்த்துட்டு போயிடுறியா? அதுக்கு 7 பேரை வச்சுக்கிற ஏஆர் பாட்டு பாட முடியுமா? பேச்செல்லாம் நல்லா வக்கனே தான் பேசுற. கல்யாண ஆர்டர் வந்து அண்ணன் மறந்துடுறிய? கல்யாண ஆர்டர் சரி, தங்கச்சி வரா, அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல பிட் அவனுக்கு போறியா? போட்டுருவா. டேய் எட்ரா அட்ரா. இப்ப பாரு கச்சேரிய. சிங்கு சிக்குன கிச்சிக்குன சின்ன கிச்சிக்குன கிச்சிக்குன சிங்கு சிக்குன. ஹே அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா. அனபெல்லு பேய் வர்ற அன்பில் குட்டி தாயி வர்றா. அண்ணங்காசாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்றா. மேக்கப் பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு. மேக்கப் பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு. அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா. அப்பங்கிட்ட வத்தி வப்பா ஸ்கூட்டி தொட்டா கொட்டி வப்பா. சேனல நீ மாத்தி பாரு, கழுத்து மேல கத்தி வப்பா. ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு. ஆங்கிரி பேடு பொண்ணு வீர தங்கச்சி தான் கண்ணு. வேலை சொன்ன கேட்க மாட்டா, மனுஷனாவே மதிக்க மாட்டா. வேலை சொன்ன கேட்க மாட்டா, மனுஷனாவே மதிக்க மாட்டா. செய்யலன்னா செத்தடின்னு போடா குந்தல்னு போயிடுவா. கழுவி குட்டினதை விடுமா, அந்த ஸ்டைலு யாருக்கு வருமா? கழுவி குட்டினதை விடுமா, அந்த ஸ்டைலு யாருக்கு வருமா? ரகசியம் சொல்லி வச்சா பக்குவமா மூடிடுவா. எப்ப முள்ள ஏத்தி விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. போல போடி மூஞ்சியில் கொட்டி சுத்தி சுத்தி ஆடிடுவா. ஈடு இல்ல எவனும் அட்ட தளபதி தான் வரணும். ஈடு இல்ல எவனும் எங்க தளபதி தான் வரணும். குப்பரன விழுந்து புட்டா தூக்கி விட நினைச்சிருப்பா. குப்பரன விழுந்து புட்டா தூக்கி விட நினைச்சிருப்பா. ரெண்டுத்துக்கு நடுவுல அவ 1/2 மணி நேரம் சிரிச்சிருப்பா. ஆகா என்ன சிரிப்பு இது, வாழு வச்ச பொறப்பு. ஆகா என்ன சிரிப்பு இது, வாழு வச்ச பொறப்பு. வலியவ கொடுத்ததில்ல, பசியில நான் படுத்ததில்ல. வலியவ கொடுத்ததில்ல, பசியில நான் படுத்ததில்ல. கணவனை வந்தாலும் அவ என்ன விட்டு கொடுத்ததில்ல. நான் தான் அவ வேலி பம்பு பண்ணா அவன் காலே. நான் தான் அவ வேலி பம்பு பண்ணா அவன் காலே. அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. தொப்புள் கொடி கயிறு அவ மட்டும் தான் என் உயிரு. தொப்புள் கொடி கயிறு அவ மட்டும் தான் என் உயிரு. என்ன மச்சான் அண்ணன் தங்கச்சி இந்த குத்து குத்துறீங்க? தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சொல்லவே இல்ல மாப்பிள்ளையாரா? அத நீயே போய் கேளுடா. போடா.
நான் சொல்றேன் கல்யாணம் மாப்பிள்ளை யாரு சொல்லவே இல்ல. சொல்லு சொல்லு. ஐயோ வெக்கத்தை பாரு வெக்கத்தை பாரு. வெக்கப்படுறா மச்சான். தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. நான் ரிலைஸ் பண்ணு. எங்க மது இங்க இங்க. எவ்வளோண்ணா? 100 ரூபா. என்னண்ணா கலெக்ட் பண்ணதுக்கு 100 ரூபாவா? நீ என் கடைக்கு வந்திருந்தா கேட்டிருக்க மாட்டேன். நான் இல்லை 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அப்பப்போ க்ளீன் பண்ண புரியுதா? ஸ்டார்ட் பண்ணு. இந்தா குடி. முதல்ல க்ளீன் பண்ணி துணியா வை. நான் பார்த்துக்கிறேன். என்னங்க பார்த்து பார்க்காம திரும்பி நீங்க எனக்கு தெரியலையா? வினோத்துங்க முரளி ஃப்ரெண்டு. உங்க நிச்சனை கூட நானும் கிஷோர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உண்டலன்னு ஒரு வழியாக்கி கொட்டில் கொடுத்து ஃபோன்லாம் பண்ண வச்சுமே ஞாபகம் இல்லை? புரியுதுங்க சாரி. பல்ஸ்லாம் எதுக்கு? எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்தாங்க வந்தீங்களா? உங்க வீட்டுக்கார வரல? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு உதவுனீங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம், அவ்வளோதான். கிஷோர் கல்யாணத்தில் கூட முரளி உங்ககிட்ட கொச்சை கொத்தான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க. சரிங்க. வெயில் அதிகமா இருக்குடா. இதெல்லாம் எதுக்கு? ஏமா நல்லா போயிட்ட போற ஓடுச்சு. என்னமாச்சு? அம்மா என்னாச்சு? கண்ண தரமா? ஏங்க கடக்கறனே கொஞ்சம் தண்ணி குடிங்க. திடீர்னு மயங்கி ஊத்திட்டாங்க சார். அம்மா கண்ணு முழிச்சு பாருமா. என்னம்மா? என்னாச்சு? அண்ணா ஆட்டோ. எங்கடா போற? ஏய் வேலைய பாரு. அண்ணா சோத்துக்காக காசு. அண்ணா அண்ணா எங்க போறான் இந்த ஆளு? ஏதோ தப்பா என்னதே? டேய் ஆ எங்கடா போற உங்க அண்ணே? அதுவா அன்னைக்கு காதல்னா என்னன்னு கேட்டிங்களே, அது வந்தா என்ன நடக்கும் சொல்றேன். அடிக்கடி ஃபோன் வரும். ஹலோ ஹலோ. நம்ம கேட்க கூடாதுன்னு தள்ளி நின்னு போய் பேசுவாங்க. இப்போ கேக்குதா? சச்சே ஃபோன்ல பொண்ணுட்ட பேசினாலும் பையன்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. சொல்லுங்க. என்னாச்சு? நிறைய போய் சொல்லுவாங்க. எங்கடா போற? மச்சான் பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். நான் போயிட்டு வந்துறேன். திடீர்னு கிளம்பி போயிடுவாங்க. சரி மச்சான் நான் வரேன். என்ன ஃபோன் பண்றேன். எனக்கு ஒரு பிடிச்சிருது. வினோத்தியா மாப்பிள்ள. யோ பாத்து மாட்டா. சரி. ஏய் வினோதே. எவ்வளவு நேரம் கொடுங்க. முடிச்சிட்டீங்களா? லோ பிரஷர் தான் நான் உங்களுக்கு வேற ஒன்றுட்டாங்க. இதோ இந்த நர்ஸ் ஊசி போட்டா போயிடலாமா? யார் சொன்னா? இந்த ஊசி போட்டா 2 hours மயக்கமா இருக்கும், தூக்கம் வரும். ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெளில இருங்க சார், ஊசி போட்டுக்கிறேன். சரி சரி விட்டா அழுதுருவாங்க போலயே. எல்லாம் வல்ல கர்த்தாவை ஜபிக்கிறோம். இதோ இந்த தாயாரின் கண்ணீரை, இந்த தாயாரின் பிள்ளை காலினால் ஒரு பிரச்சனையிலே அவதியுறுத்தார்கள். உம்மால் ஆகாத போன் எடுக்க மாட்டேங்கிறோம். தகப்பனே ஜபிக்கின்றோம். பிதாவே உங்களை மன்றாடி கேட்கின்றோம். ஆமென்.
வாங்கல. இந்த ஊசி போட்டா மயக்கமா தான் இருக்கும். நீங்க ரெஸ்ட் டேய் எடுங்க. வினோத், சாயங்காலமா போலாம். என்னடா பண்றீங்க?